டேய் பேர் என்னடா? சத்யாடா. மலைடா அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. ரஜினி சார் ஒரு படத்தில் ஒரு டயலாக் இருக்குது, பேரை கேட்டாலே அதிருதில்ல அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அந்த டயலாக் கே பாலச்சந்தர் சாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நான் இது சும்மா சொல்லலை, நிஜமாகவே நான் 80s தான் அவரோட ஜாயின் ஆனேன். ஆனால் 70s 60s அவரோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சார் உங்ககிட்ட நீங்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற டைமெல்லாம் அவர் ரொம்ப ஆக்சுவலாக மெலோடவுன் ஆகிட்டார், அதுக்கு முன்னாடி டெரர் சார் அப்படிம்பாங்க. சுந்தரமூர்த்தி அவரோட மேக்கப் மேன் அந்த பிகினிங்லேருந்து இருக்கார். அவர் சொல்லுவார் ஒரு தடவை, எந்த அளவுக்கு அவர் கோவம் டென்ஷனில் இருப்பார்னா நெகத்தை கடிச்சுட்டே இருப்பாராம், ரத்தம்லாம் வந்துடுமா. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் எமோஷன் அப்படியே அந்த கடித்து ரத்தம் கையை அப்படி நீட்டுன்னு உட்காந்துருப்பாராம். சுந்தரமூர்த்தி அங்கே டிஞ்சர் போட்டு டச்சப் பண்ணிட்டு இருப்பாராம். தட் இஸ் ஹவு ஹைலி வாலட்டைல், ஹைலி எமோஷ்னல், எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணுவாருங்கிறது ரியலி நான் பார்க்கும்போது மெலோ டவுன் அப்போ எப்படி இருப்பார்னுக்கு என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஆனால் என்ன ஃபிலிம்ஸு நிஜமாகவே இந்த ஜென்ரேஷனுக்கு அவரோட படங்கள் பற்றி ஐ டோன்ட் திங்க் தெரியும். நிறைய பேர் மறந்துருப்பாங்க. தட் இயர் வாஸ் அ லிஜெண்ட். தாதா சாஹேப் ஃபால்கே அவார்ட் வின்னர், பத்மஸ்ரீ, ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், ஸ்டேட் அவார்ட்ஸ், கலைமாமணி. திங்க் ஆஃப் இட், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபிலிம். அண்ட் அந்த ஃபிலிம்களோட லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ஃபிலிம்ஸ் பண்ணார். எல்லா ஃபிலிமும் மைல்கல். ஒரு நீர்க்குமிழி, ஒரு சர்வர் சுந்தரம், ஒரு அவர்கள், அவள் ஒரு தொடர்கதை, மரோ சரித்திரா, தண்ணீர் தண்ணீர், தில்லு முள்ளு, வறுமை நிறம் சிவப்பு, மரோ சரித்திரா, ஏக் துஜிகள். ஐ மீன் இட்ஸ் கோஸ் ஆன், த லிஸ்ட் இஸ் எண்ட்லெஸ். அண்ட் எல்லா ஃபில்மும் கிளாசிக்ஸ். இப்போது நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் வி ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட் சினிமா. பட் அந்த கோர் சப்ஜெக்ட் அவர் உள்ளே கொடுக்குற அந்த கண்டென்ட்டு, அதுக்குள்ளே இருக்க தீம், அந்த கேரக்டர்ஸ், அந்த ஸ்கிரிப்டிங், இது ரியலி மார்வலஸ். தட் இஸ் இன்றைக்கி anybody who wants to come into cinema, who wants to understand cinema, they have to see கே பாலச்சந்தர் சார் படம் பார்க்கணும், பாரதி ராஜா சார் படம் பார்க்கணும், மகேந்திரன் சார் படம் பார்க்கணும், பாலு மகேந்திர சார், பீம் சிங், இந்த மாதிரி கிரேட் எபிக் டைரக்டர்ஸோட படம் பார்த்தா தான் வாட் கைண்ட் ஆஃப் சினிமா நம்ம கண்ட்ரிலேருந்து, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, வாட் கைண்ட் ஆஃப் சினிமா தே ஹேவ் கிவன். அண்ட் பார்க்க எப்படி கேரக்டரைசேஷன்ஸ் பண்ணாங்க, கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணாங்க, அந்த டீட்டெயிலிங் எப்படி. இப்போ கேன்வாஸும் பெரிய பெரிய நம்ம சிஜிஸ் அப்படி போயிட்டுருக்கோம். ஐ எம் நாட் சேயிங் டினைங் திஸ், அந்தந்த காலத்துக்கு கரெக்டு. பட் பாலச்சந்தர் சாரோட படங்களை நம்ம பார்த்து ஸ்டடி பண்ணினா லாட் ஆஃப் லெசன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பைன் ஆஃப் த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேனா என்ன, கேரக்டர்ஸ்னால் என்ன, டயலாக்னா என்ன, இதெல்லாம் ஐ திங்க் இட் வில் பி a great lesson. நான் அவரோட அந்த ட்ராவலில் எல்லா படங்களும் பார்த்து ரசித்து அவர் கூட அந்த 7 years 14 ஃபிலிம்ஸில் ஒன் ஃபிலிம் அன்ஃபர்கெட்டபிள், தட் இஸ் சிந்து பைரவி. அந்த டைமில் ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன், தட் இஸ் ஒரு டைரக்டர் நம்ம பாட்டுக்கு சக்ஸஸில் இருக்கோம், படம் எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணினாலும் இட் வில் பி சூப்பர் ஹிட்ங்கிற திங்கிங் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டெப் பேக் பண்ணி ஒரு சோல் சர்ச்சிங் பண்ணுவாங்க. கிரேட் மேக்கர் அங்கே தான். தட் இஸ் நம்ம படங்கள் ஆஃப்டர் வறுமை நிறசுக்கு, தண்ணீர் தண்ணீர், தில்லுமுல்லு, ஒரு சின்ன கேப் விடுறது. படங்கள் நினச்ச மாதிரி ஓடலை. பின்னாடி இட் பிகேம் கிரிட்டிக்கலி அக்ளைம்ட். பட் அந்த காலகட்டத்தில் இட் வாஸ் நாட். அக்னி சாக்ஷியம் எக்ஸ்ட்ராடனரி ஃபில்ம், பட் இட் டிடன்ட் ஒர்க் அட் தட் டைம். பட் லேட்டர் ஆன் இட்ஸ் டாக்ட் அபவுட். பட் ஃபிலிம் ஐ ஹாவ் டு பி அப் ட்ரெண்டிங், ஐ ஆல்சோ ஹாவ் டு பி சக்ஸஸ்ஃபுல். நம்ம ஒரு படமாக வேறு மாதிரி திங்க் பண்ணணும். அந்த ஜென்ரேஷன் மாறிட்டு வருது. நியூ சினிமா இஸ் கம்மிங். எல்லாம் புது புது டேரக்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு இருந்தாங்க 85ல். ஸோ ஹி டிசைடட் ஆன் சம்திங். ஐ ரிமெம்பர் ஒரு தடவை அடுத்தது என்ன பண்ணலாம்னு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லெட் அஸ் டூ அ சோல் சர்ச்சிங், என்ன மாதிரி சப்ஜெக்ட் பண்ணலாம்னு. ஸோ நட்ராஜன் சார், அனந்து சார், பாலச்சந்தர் சார்லாம் உட்காந்துட்டு பேசினாங்க. ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணாங்க வாட் கைண்ட் ஆஃப் சினிமா பண்ணலாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தண்ணீர் தண்ணீர், அச்சம்பலை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சோஷியலி ரெலவெண்ட் கண்டென்ட்டாக இருந்தது. கல்யாண கதிகள் ஏதோ ஒரு 7 விமனோட லைஃப் ஸ்டோரியாக இருந்தது. எவ்ரி ஃபிலிம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாகவும் போக முடியாது, எவ்ரி டைம் இந்த சோஷியல் இதிலே போகக்கூடாது.
வை டோன்ட் வி டூ சம்திங் வெரி ஹியூமன் ட்ராமா, தட் இஸ் அவளோட தொடர் கதை மாதிரி ஒரு எனி அதர் தோஸ் கைண்ட் ஆஃப் சினிமா ஒரு ஹியூமன் ட்ராமா கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் தே செட் வை டோன்ட் வி டூ சிந்து பைரவி. அது ஒரு மேன், உமன் அண்ட் அதர் உமன். ஆனால் அதை வேறு மாதிரி கொண்டு வரணும், பேக்கிங் பண்ணணும்னா தட் இட் ஷுட் பிகம் மியூசிக்கல். கர்நாடிக் மியூசிக் கொண்டு வரலாம், அப்பூர்ராங்கல் மாதிரி ஒரு புது ஸ்டைல் ட்ரெண்ட் பிரேக்கிங்காக வரும். அந்த காலத்துக்கு என்ன பண்ணலாம், அப்படியே ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் மாற்றிட்டாங்க. எம்எஸ் சார் தான் அவரோட பர்மனெண்ட்டு. ஸ்ட்ரெயிட் அவே கேம் இளையராஜா. அப்போ ஃபுல் ஃபார்மில் இருந்தார் இளையராஜா சார், வைரமுத்து சார் லிரிக்ஸ். அப்புறம் வேறு எதை மாற்றலாம், தே டிசைடட் நம்ம ஃபிலிமில் எப்போதுமே சரிதா இவங்களாம் ரெகுலர் ஆக்டர்ஸ் மாற்றிடலாம். சுஹாசினி உள்ளே வந்தாங்க. சிவகுமார் சார் பண்ணியிருக்கார் முன்னாடி, சொல்லத்தான் நினைக்கிறீங்களா. ஆனால் அப்போ ஈ வாஸ் 40+, இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பார் சொல்லி அவர் உள்ளே வந்தார். அப்புறம் சுலக்ஷனா ஒரு அப்கமிங் சின்ன ஆக்டர், அப்போது அவங்களுக்கு ஒரு ரோலு. ஸோ ஃபஸ்ட்டு கலர் மாறித்து 3 டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் நம்ம பாலச்சந்தர் ஸ்கூல். கேமராமேன் மாற்றிடலாம். லோகநாத் சார் பல வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் ரகுநாத் ரெட்டின்னு ஒரு புது கேமராமேன் சிந்து பைரவியில் வர்றார். என்ஆர் கிட்டு அவருக்கு பர்மனெண்ட் எடிட்டராக இருந்தார் பிகினிங்லேருந்து. அவரை விட்டுட்டு அவரோட அசிஸ்டன்ட்ஸ் கணேஷ்குமார் அவங்க எடிட்டராக வந்தாங்க. கணேஷ்குமார் எனக்கு பின்னாடி பாஷா அண்ணாமலை அவங்க தான் பண்ணாங்க. பட் அப்போது ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு சிந்து பைரவி. ஸோ கலர் மாறிண்டு வந்தது. புது மியூசிக் டைரக்டர், புது லிரிக் ரைட்டர் ஃபார் பாலச்சந்தர் சார் ஸ்கூல். கலர் ஆஃப் சினிமா வந்து லெட்டஸ் ஹேவ் அ கர்நாடிக் வரும்போது இது புதுசாக இருந்தது. இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி எல்லா ஃபிலிமுக்கும் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம இருக்கோம். அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை வச்சுட்டு காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லோரும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாங்க. ஒரு பிக்சருக்கு ஷூட்டிங்கு முன்னாடியே ரிஹர்சல்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், இந்த கான்செப்டை இப்போ நீ பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஃபுல் ஸ்கிரிப்டு ஒரு சின்ன ஜோக்காக சொல்லணும்னா, அனந்த் சாரோட ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதி அது ஒரு சின்ன நோட்ஸில் எழுதி பாலச்சந்தர் சார் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பார். பாலச்சந்தர் சார் மட்டும்தான் அந்த கதை ஃபுல்லாக தெரியும். அனந்த் சார் எங்கள்கிட்ட வந்து ஒரு நாள் சொல்ல, இதான் கதை, இதுதான் என் பிளான் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு பேசிக் இதை வச்சுட்டு நாங்கள் சினிமாக்குள்ளே ஷூட்டிங் வருவோம். அதுவும் பாலச்சந்தர் சாரோட என்னென்னா, அந்த ஸ்கிரிப்ட் அந்த ட்ராவல் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, பலதும் மாறும். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ ரகுநாத் ரெட்டி கேமராமேன் இஸ் அன்சங் ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரோட ஒர்க்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் இன்னும் பண்ணலை. இஸ் அன் எக்ஸ்ட்ரானரி கேமராமேன். பாலச்சந்தர் சார்ட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும், தனி டேலண்ட் வேணும், தனி ஸ்பீடு வேணும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஹி வாஸ் டெக்னிக்கலி குவாலிஃபைடு. அவரோட ஷாட் வந்து பெக்யூலர் ஷார்ட் டிவிஷன்ஸும், பெக்யூலர் ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸும், ட்ராலிஸும், அவரோட கட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ கேமராமேன், எடிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்ல ஹைலி டேலண்டடாக இல்லைன்னா இதை கான்ட் சர்வைவ் தேர். ஸோ ரகுநாத் ரெட்டி வந்து எப்படின்னா செம்ம ஸ்பீடு. அவர் ஷார்ப்பாக கட்டுப்பார், சொல்லுவார். அவர் ஷார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லுவார். ரெட்டி அங்கேருந்து இங்கே வராரு, இங்கே வர, இங்கே ட்ராக் போட்டுக்கோ, அது வருவா, அப்படி போட்டு சொல்லிட்டு போயிடுவார். சுரேஷ் என்ன சொன்னார் கேட்பார் என்கிட்ட. இப்போ நாங்கள் உட்காந்து பேசிட்டு அதுக்கு ரெடி பண்ணி, ஆனால் சொன்ன ஷாட்டு அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே பேராமீட்டர்ஸ் வரத்துக்குள்ளே ஷாட்டுக்கு நடுவில் ஐடியாஸ் வரும். திடீர்னு ஒரு கேரக்டர் வரும், திடீர்னு அங்கேயே இந்த பொசிஷன் மாற்றுவார். கேமராமேன் லைட்டிங் டக்குன்னு மாற்றிகிட்டே இருக்கணும், ஷாட்டு மாற்றிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து அன்லஸ் யூ ஆர் an எக்ஸ்பர்ட், அன்லஸ் யூ ஆர் ஷார்ப், யூ கேன் நாட் டூ இட். அது ரகுநாத் ரெட்டி வந்து நானும் பல தடவை பார்த்தேன். ஈவினிங் ஆகும், லைட் போயிட்டே இருக்கும். அப்போல்லாம் ஃபிலிம் இவர் லைட்டு மீட்டரை பார்த்துட்டு ஓப்பன் செய்யறா, அது ஓப்பன் பண்ண சொல்லி போயிட்டே இருப்பார். அவர் ஷார்ட் எடுத்துகிட்டே இருப்பார். லைட் ட்ராப் ஆகிறதெல்லாம் அந்த காலத்தில் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. பட் ஹீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட். சார் என்ன ரகு கேட்பேன், வரும் சார், கவலைப்படாங்க சார், அப்படியே எப்போ சொல் பண்ணுவார், டப்புன்னு எடுத்துருவார். அந்த கான்ஃபிடென்ஸு, அந்த ஷார்ட் மேக்கிங் டேக்கிங்லாம் ஐ வாஸ் ஹைலி இம்ப்ரெஸ்ட். பின்னாடி பாலச்சந்தர் சாரே சொன்னார், ரெட்டி ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி சொல்வார். அவர் ரொம்ப பிடிச்சோம். அப்புறம் தொடர்ந்து அவரோட எல்லா படத்துலையும் அவரே தான். ஸோ ரெட்டி ஹேட் அ கிளாஸ், ஹேட் அ டேலண்ட் விச் இஸ் ஷார்ட் டிவிஷன். நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, ட்ராக் போட்டுட்டு இங்கேருந்து அங்கே பொசிஷன் மாறதுக்குள்ள ட்ராக்கை மாற்ற சொல்லுவார். எல்லாம் லைட்டிங் எல்லாம் செட் ஆகிருக்கும், லைட்டு ஃபால் ஆகிட்டு இருக்கும். மாற்ற சொன்னோன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாற்ற முடியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் லைட்டிங் மாற்ற முடியும். கொடுக்குற டைம் 5 நிமிஷம் கூட இருக்காது. ரெடி லைட்டு போய் ரெடி சொல்லுவார். அவர் கடை ஓகே சார், ரெடி சார் ரிஹர்சல் பாருங்கள் சார் கூப்பிடுங்க சார், ஆர்டிஸ்ட் கூப்பிடு, அப்படி அவர் ஒரு சொக்க ஸ்பீடாக பண்ணுவார். பட் ஷார்ட் வந்து சிந்து பைரவியோட ஒர்க்கெல்லாம்
நமக்கு வந்து இப்போ டிஜிட்டலில் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் இது கிடையாது. இப்போ சும்மா ஒரு யூடியூப்பில் அந்த படத்தை பாருங்கள், எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஷார்ட்ஸு, எவ்வளோ டிஃபிகல்ட் லொக்கேஷன்ஸுக்கு. சின்ன உதாரணம் சொல்கிறேன், அதில் ஒரு தும் தும் சாங் ஒன்று வரும். அந்த சாங்கோட அந்த வே ஹீ ஷாட் மைண்ட் ப்ளோ. தட் இஸ் ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் அவர் எடுப்பார். இஸ் டன் த ரிமார்க்கபிள் ஒர்க். அதில் ஒரு ஷார்ட் இப்போ சினிமா ஸ்க்ரீனில் இருக்குது, வாட்டர் ஃபால் வாட்டர் ஃபால் அலை வந்து அடிக்கும் அந்த ஹைட்டுக்கு, கேமரா அங்கே போய் வச்சுட்டு உட்காருவார். இட் வில் கம் அண்ட் அப்படியே கேமரா எல்லாம் ஈரமாகிடுது. ஃபுல்லி. பட் ஹீ வில் டேரிங்லி போவார், எடுப்பார். சிவகுமார் சாரும் அதே மாதிரி என்ன கோஆப்ரேட் பண்ணார். அதை சிந்து பேர் பற்றி டீட்டெயிலில் சொல்லும்போது நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் ஆஃப் ரகுநாத் ரெட்டி. இதே மாதிரி கணேஷ்குமார் வந்து ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது அவளுக்கு இதே சேலஞ்சஸ் தான். புது டைரக்டர், டைரக்டர் தெரியும் அசிஸ்டண்ட்டை, புதுசாக அவரோட ஒர்க் பண்ணுறத வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சினிமா வந்து புதுசாக பாலச்சந்தர் சார் வந்து அவரோட ரெகுலர் சினிமாலேருந்து மாற்றிட்டார், ஸ்டைலில் மாற்றிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன சீன்ஸ் பண்ணுறாரு. அவர் சின்ன சின்ன சீன்ஸாக எடுக்க ஆரம்பித்தார். ஒரு ஷார்ட்டு, ஒரு டைலாக், ஒரு சீனு, இதெல்லாம் வந்து அன்றைக்கே ட்ரெண்ட் பண்ணிட்டார். த ஹோல் கட்டிங் ஸ்டைலு, ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன், த ஹோல் சாங்லெல்லாம் பெக்யூலியர் கட்ஸு எடுத்துகிட்டே இருப்பார் சார். விசாகப்பட்டினம் ஒரு ஷார்ட், வீட்டில் ஒரு ஷார்ட், டைம் இருக்குது, அங்கே ஒரு ஏர்லி மார்னிங்கில் ஒரு ஷார்ட்டோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்க அவ்வளோ எடுப்பார். கிலோ கணக்கில் வருவாங்க ஃபிலிம். பிகாஸ் இட்ஸ் ஓன் ப்ரொடக்ஷன், he didn't mind it, but he knew what he wanted. He kept on shooting. எடிட்டிங் ரூம் வந்து அவ்வளோ ஸ்டாக் இருக்கும். அதெல்லாம் எடுத்து மார்க் பண்ணி, கட் பண்ணி, கிளிப் பண்ணி, இது வந்து மாண்டேஜ், இது வந்து அந்த சீக்வன் யூஸ் கரும், இது எல்லாம் நம்ம டிஜிட்டல் இன்னைக்கு ஈஸி ஹேபிட்லாம் டக்குன்னு பண்ணுறாங்க. ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஃபிலிம் மூவியெல்லாம் ஸ்டீன்பக் கூட இல்லை. இப்போ ஹவு தே டிட் இட், ஹவு தே ஒர்க், அது வந்து கணேஷ்குமாரோட டேலண்ட்டு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, 24 hours ஒர்க் பண்ணுவாங்க. பாலச்சந்தர் சார் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க ஃபார் ரிமார்க்கபிள் ஒர்க். அண்ட் தேவர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரோட ஒர்க்கு. ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க. எனக்கு அதனாலே என்னோடய ஃபஸ்ட்டு பண்ண சத்யாலேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டாங்க. கிரேட் எடிட்டர்ஸ். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பாலச்சந்தர் சாரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, இப்போ சிந்து பைரவி ட்ரெண்டிங்காக ஒரு புது படம் ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் சாங்ஸ் எப்படி இன்டர்வியூன் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்டர்வியூன் ஆகுது, எப்படி எல்லாம் அவர் மர்ச் பண்ணி அந்த படத்தை கொண்டு போகிறாருங்கிறது அந்த ஸ்க்ரீன் பிளேயோட நான் சொல்ல பார்க்குறேன். ஐ திங்க் ஒரு சின்ன ஸ்டடியாக இருக்கும், ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஸ்டடி மாதிரி இந்த ஃபிலிமை நான் மறுபடியும் பார்த்தேன். நான் அதில் ட்ராவல் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு நான் அது சொல்லிகிட்டே வரேன். அதில் ட்ரிவியாஸ் வரும், எல்லாம் வரும். மேபி யூ வில் என்ஜாய் இட். அந்த படத்தோட ஓப்பனிங் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக சென்னையில் ஷூட் பண்ண வேண்டாம், இதை வந்து அவுட்டோர் போகலான்னு சொல்லிட்டு அவரோட ஃபேவரட் லொக்கேஷன் ஏக் தூஜே கேலியே மரோ சரித்திரா பண்ண கங்காவரம், விசாகப்பட்டினம், அங்கே போயிடலான்னு சொன்னார். ஸோ அவுட்டோர் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தோம். ஸோ படத்தை வந்து லுக் அண்ட் ஃபீல் புதுசாக இருக்கணும், அந்த வேவ்ஸு அதெல்லாம் வந்து புதுசாக தெரியும். இன்றைக்கி அது மரோ சரித்திரா வாஸ் பிளாக் அண்ட் ஒயிட். ஏக் தூஜே கேலி 80 பண்ணார், இது 85 or 7 years ஆகுது, தமிழில் புதுசாக இருக்குன்னு சொல்லி வி வெண்ட் தேர் டு ஸ்டார்ட் ஷூட்டிங். அந்த ஸ்க்ரீன் பிளே பாருங்கள், ஓப்பனிங்கே ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸ். சிவகுமார் சார் ஒரு சின்ன ப்ரேயர் பாடின்னு இருப்பார். அதே இதில் சுலக்ஷனா கேரக்டர் ஓடி வருவா. இவர் ஒரு இடத்துல நின்றுட்டு கரெக்டாக அந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்குது. ஐ திங்க் இன்றைக்கி டிடிஎஸ் ஆட்மாஸ் எல்லாம் இருந்ததுன்னா பிரமாதமாக இருக்கும் அந்த டால்பியில் கேட்குறதுக்கே அதெல்லாம். பட் இல்லை, ஓகே, இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டீரியோ ஆர் மோனோ. அண்டு அங்கே சிவகுமார் நின்றுட்டுருப்பார், இவள் ஓடி வருவா. என்னங்க, என்ன ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, என்னது தெரியல, எனக்கு என்ன எழுதிருக்கு தெரியல, இங்கிலீஷில் இருக்கு, அவளுக்கு தெரியாது. இவர் பார்க்குறாரு, எனக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து, பிரசிடென்ட்லேருந்து. பத்மஸ்ரீனா என்ன கிடைக்கும், கப்பு கிடைக்குமா கேட்பாவை. தட் இஸ் எவ்வளோ அவள் ஞானசூன்யம் மாதிரி அந்த கேரக்டர். உனக்கு போய் பைரவிந்து பேர் வச்சுருக்காங்களே, உனக்கு என்ன தெரியுமா தெரியும். கட் பண்ண அடுத்த டயலாக் காய்கறி கரெக்டாக, கத்திரிக்காய் என்ன வேலை கேட்பா. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தியேட்டரில் இந்த ஷார்ட்டில் கத்திரிக்காய் என்ன வேலை சொல்லும்போது ஹோல் தியேட்டர் கிளாப்ஸ் அடித்தாங்க. அது பாலச்சந்தர் சார் கட்டிங். ஒரு ட்ரெண்டியாக இருந்தது. ஓப்பனிங் சீன்லேருந்து கட் பண்ணி இங்கே வந்தது. கத்திரிக்காய் என்ன வேலை, இந்த கேரக்டர் அவ்வளோதான், பேர் தான் பைரவி, மியூசிக்கே தெரியாது, எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. கட் பண்ணால் அவரோட சங்கீதத்தில் அவரோட ஃபஸ்ட்டு செஷன் ஒரு கச்சேரிக்கு வந்திருக்காரு. எல்லாம் ரெடியாக க்ரௌடு வந்தாச்சு. டெல்லி கணேஷ் கேரக்டர் மிருதங்கம் பிளேயர் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காரு. எதுக்குடா தண்ணி அடிச்சுட்டு இந்த சீனில் என்ன இதுக்குனால என்ன யூஸ் ஆகுங்கிறது பின்னாடி இது சீடாக போடுறாரு பாருங்கள்.
ஸ்க்ரீன் பிளேயோட கிரேட்னஸ் அங்கே தான். தண்ணி அடிச்சுட்டு வந்துருக்காரு, ஹே கெட் அவுட் சொல்லிட்டார் அவரை. நேராக இன்றைக்கி மிருதங்கம் இல்லாமலே நான் கச்சேரி பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை வந்து சின்ன ட்ரிவியா, ஃபஸ்ட்டு டே கம்போசிங் இளையராஜா சாரை பார்க்க போகிறோம். பிரசாத் ஸ்டுடியோவில் அவரோட ஹாலு. நான் பாலச்சந்தர் சார், அனந்த் சார் போய் அங்கே ஒரு ரூம் இருக்கும், அவரோட அழகான அந்த ரூம் பிரசாதில் எப்போவுமே அந்த காரணம் நான் உட்காந்து எல்லோரும் உட்காந்து பேசிட்டு இட் வாஸ் நைஸ் டு see about the great legends, sitting and talking. அப்போது சிச்சுவேஷன் ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் இதுதான் ராஜா, இந்த மாதிரி சிவகுமார் சார் வந்து ஒரு இதுக்கு போகிறாரு கச்சேரிக்கு, அவர் மிருதங்கம் தண்ணி அடிச்சுட்டார் சொல்லிவிட்டு நீ கெட் அவுட் சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு சாங் தாளமே இல்லாமல் ஒரு பாட்டு சார். ராஜா சார் நல்லா சிரித்தார். நான் வந்து கர்நாடிக்கில் ஏதோ ஒரு பிரமாதமான படம் பண்ண போகிறேன், நம்ம நல்லா பண்ணலாம் சொல்லி அது ரசித்து ரெடி ஆகும்போது ஃபஸ்ட்டுக்கே சேலஞ்ச் வைக்கிறீங்களே, இப்படி தாளமே இல்லாமல் ஒரு பாட்டு. இல்லை சார் இது சிச்சுவேஷன் தான், பட் இப்படி இருக்கும். சரி சார் சொல்லிவிட்டு அதை கம்போஸ் பண்ணி எண்டில் ராஜா சார் கொண்டு வருவார் பாருங்கள், அது மாஸ்டர். கச்சேரியில் தாளம் இல்லை, இவர் வெறும் மகா கணபதி பாடிண்டே இருப்பார். அங்கேருந்து திடீர்னு ஆடியன்ஸ் வந்துலேருந்து அதை ரசித்து அவங்க கிளாப் பண்ண ஆரம்பிப்பாங்க டைமிங்கில். ஸோ தாளமே இல்லாமல் தாளம் வந்துடும். அது தேட் வாஸ் மாஸ்டர் கிளாஸ். ஒரு இந்த மகா கணபதியில் எப்படிடா ரிதம் கொண்டு வரேன், எண்டில் கொண்டு வரேன், ஆடியன்ஸ் கிளாப் அப்படியே டைம் பண்ணி இந்த பாட்டை ஒரு பியூட்டிஃபுல் சாங்கை கம்போஸ் பண்ணிட்டார். தட் வாஸ் கிரேட்னஸ். அப்போது இளையராஜா சாருக்காக சும்மா இந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணினா நீங்கள் நினைக்கலாம், இல்லை டெல்லி கணேஷுக்கு தண்ணி அடிச்சுட்டு அவர் கெட் அவுட் சொன்னது காரணம்னா பின்னாடி லைஃப்பில் இவரே ஒரு காலத்தில் தண்ணி அடிக்க போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். இதை வந்து பிகினிங்லேயே ஒரு சீடு போடுறாரு. ஹி டசன்ட் லைக் சிங்கிங். அவர் வந்து சிங்கிங் மியூசிக்கெல்லாம் ஒரு பூஜை மாதிரி அவர் பார்க்குறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு குடிச்சு வந்து பிடிக்காதுங்கிறது ஒரு மேட்ரு சீடு பண்ணுறார். ஆனால் பின்னாடி அவரே பண்ண போகிறாருங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே இது வந்தது. அது அடுத்தது டெல்லி கணேஷ் பேட்சப் ஆகுது. ஜனகராஜ் கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன கதைக்கு நெக்ஸ்ட்டு போகிற அடுத்த இமீடியட் சீனில் இவர் லதா மங்கேஷ்கர் பாட்டு கேட்டுருப்பார். இவ சுலக்ஷனா கேரக்டர் வந்து பைரவி வந்து மிக்ஸி ஓடுன்றவா டிஸ்டர்ப் பண்ணுவாள். ஓடி வருவார், அந்த வயரை இழுத்துருவார். இது லதா மங்கேஷ்கர் மீராபஜன் கேட்டுருக்கேன், உனக்கு பாட்டு மியூசிக் தெரிய வேண்டாம், ஒரு அந்த பாட்டு அங்கேயும் காதலை விடுறது அது கேட்கணும் போல் இல்லையா உனக்கு? அது விடுங்க லதா மங்கேஷ்கரை, நாளைக்கு நீங்கள் டெல்லி போக போகிறீங்க, 3 நாள் இருக்க போகிறீங்க, அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா தெரியாது, அதனால் நான் உங்களுக்கு பேக் பண்ணுறேன், சட்னி எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சா வயறு கட்டு போகாது பாருங்கள். அந்த இன்னசென்ஸில் பைரவி லவ்ஸ் ஹர் ஹஸ்பண்ட், அவரோட கேர் தான் பார்க்குறா. அவளுக்கு மியூசிக் தெரியாது. அங்கே கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. கத்திரிக்காய் அவளுக்கு ஹஸ்பண்ட் தான் எல்லாம் வேணும். இவர் வந்து ஒரு நல்ல மியூசிக் லவர், பட் ஹி டசன்ட் ஹேஸ் அ ஒய்ஃப் ஹூ டசன்ட் ஹேவ் நோ மியூசிக். அவளுக்கு குழந்தையிலேருந்து ஒரு மேட்ரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவள் டெய்லி என்ன பண்ணுவாள், அங்கே ஒரு கோவிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணுவாள். இப்போ அந்த அங்க பிரதட்சணம் ஷாட்டுக்கு விசாகப்பட்டினம் ஒரு மலை மேலே ஒரு கோவிலில் ஒரு இடம் இருக்கும். பாலச்சந்தர் சார் இப்போ ஞாபகம் இருக்க ரகுநாத் ரெட்டி அங்க பிரதட்சணம் சுலக்ஷனா பண்ண போகிறா, அதுக்கு முன்னாடி கேமரா வச்சு நீ அங்க பிரதட்சணம் பண்ணுன்னு சொன்னார். ஒரு செகண்ட் எல்லோரும் ஜோக் சொல்கிறாரா நிஜமாகவே சொல்கிறாரு பார்த்தா ரெட்டி ஓகே சார் சொல்லிட்டு அவர் அந்த கேமராவை பிடிச்சிட்டு அவர் நிஜமாகவே அங்க பிரதட்சணம் பண்ணார். ஒரு ரோல் பண்ணுவார், ஷார்ட் அந்த செலக்ஷனாக கட்டு, இதெல்லாம் வந்து அப்போ நினச்சி ஷார்ட்டு, அப்போ பிளான் பண்ணுறது. பட் இட் வாஸ் ரிமார்க்கபிள். ரகுநாத் ரெட்டி அதை முடியாது சொல்லாமல், இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் நினச்சி பாருங்கள், கேமரா அவ்வளோ பெரிய கேமரா ஏரிஃப்ளெக்ஸை வச்சுன்னு எப்படி ரோல் பண்ண முடியும்? பட் ஹி டிட் இட் அண்ட் ஸ்மார்ட். நல்ல ட்ராக்கை போட்டுட்டாரு, அது மேலே படுத்துட்டார், அழகாக அதை ரோல் பண்ணி எடுத்துட்டார். ஸோ இது மாதிரி ஷார்ட்ஸ் வந்தது. பட் இட் வாஸ் ரிமார்க்கபிள் ஷார்ட். இது ஒரு சின்ன ட்ரிவியா அந்த சீனில். இப்போது படம் வந்து அவள் கேரக்டர் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆனோடனே இவர் வந்து ஒரு அடுத்த கச்சேரிக்கு போகிறார். அகெயின் இங்கே இளையராஜாவுக்கு சேலஞ்சு. சார் நல்ல ஒரு தெலுங்கு கீர்த்தனை சார், மரி மரி நின்னேந்து பாடுறாரு. அப்போது ஹீரோயின் சிந்து வரா சார். சிந்து வந்து பார்க்குறா, சுற்றி 2 பேர் ஜுவல்லரி பற்றி பேசினாங்க லேடிஸு, இந்த 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவள் கேட்குறா, என்ன நீங்கள் தெலுங்கு கீர்த்தனைலாம் பாடுறீங்களே, இது யாருக்கும் புரியலையே, தமிழில் பாடலாம் இல்லையா? சொன்னேன், நீ பாடு. அவர் ஈகோ. அவள் வந்து பாடிடுறா. அந்த பாட்டு வந்து அப்படியே நல்ல நாட்டுப்பாடல்,
அந்த தாளத்தில் மீனிங்கோடு பாடி அந்த பாட்டு அப்படியே மறி நிர்ணயிக்க வந்து முடியும். இப்படியும் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாரு. இப்போ இளையராஜா சார் வைரமுத்து சார் எனக்கு சிரிச்சு சேலஞ்சு ஃபஸ்ட்டில் தாளம் இல்லை, இதில் இப்படி ஒரு சேலஞ்சு. ஆனால் ரிமார்க்கபிள் ஆஃப் அங்கேயும் இளையராஜா சார் வந்து அந்த மறி நிர்ணயம் முடித்து இப்போ பாடும்போது இதுக்கு தாளம் வரணும்னு சொல்கிறதுக்கு அவர் அந்த ஹீரோ சிவகுமார் கேரக்டர் தாளம் சொல்லணும்ல, அதுக்கு டிலே அழகாக பண்ணிட்டார். கோவத்தில் அப்படிம்பார், ஆடு அப்படி ரிலக்டண்ட்டாக சொல்லுவாராம். அது சொல்ல அவளுக்கு சுஹாசினிக்கு ரியாக்ஷன் வரும், டாப் டாப் பாடறியேன் பாடு டங்கு 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 போய் அந்த பாட்டு அவருக்கும் பிடிக்கும், ரசிப்பார். அப்படியே மறி நின்று மறுபடியும் பாடும்போது அப்படியே ஷாக் ஆகிடுவா. கிளாப்ஸு ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்மளை ஜெயிச்சிட்டாலே, ஈகோ அவருக்கு ஆக்செப்ட் பண்ணல. அப்படியே வந்து அந்த சுஹாசினி ஜெயிச்சிடுவா. ஆனால் அவளுக்கு என்னடா நம்ம ஒரு இன்சல்ட் பண்ணிட்டோமோ, அவ்வளோ பெரிய பாடகர் ஜேகேபியை போய் நம்ம பாட்டுக்கு போய் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி பண்ணிட்டோம் ஒரு ஃபீல் ஆகி நெக்ஸ்ட் டே அவருக்கு சாரி சொல்கிறதுக்கு போவாள். 2 இடத்துல ஒரு கொடி பிடிச்சுன்னு சார் சாரி சார் கண்டுக்க மாட்டேன், கோச்சுன்னு அவர் பார்க்கவே மாட்டேன், பேச மாட்டார். அவர் இஸ் வெரி ஈகோயிஸ்டிக், யூ கான் டேக் இட். இப்போ இவர் வந்து சிந்துவும் ஜேகேபியும் மீட் பண்ணணும், அதுக்கு ஒரு சீன் பண்ணார். நான் அன்றைக்கி புரியவே இல்லை எதுக்கு இந்த சீனுன்னு. இப்போ நான் மறுபடியும் அந்த படம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக அந்த சீனை பிளான் பண்ணுறாங்க. ஒரு சப்கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுற சீனு. எப்படின்னா இது வந்து ஸ்டடி தான், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டடி தான், வேறு எதுவுமே இல்லை. நான் இந்த படத்தை வந்து நீங்கள்லாம் மறுபடியும் பார்க்கணும், ரசிக்கணும். அந்த படத்தை பாலச்சந்தர் சாரோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு கிளாஸ், மாஸ்டர் கிளாஸ் மாதிரி யூ வில் என்ஜாய் இட். ஒரு ஜட்ஜு கேரக்டர், அவருக்கு ஒரு டிரைவர் கவிதாலய கிருஷ்ணன். இவங்க வந்து 2 பேரும் பாட்டு பாடிக்கிறாங்க. இவர் ஏதோ ஒரு ஆலாபனை பாடுறாரு. இவன் வந்து இல்லை சார் அது ராகம் இதும்பார், இல்லை இது ராகம் இதுன்னு டிரைவர் சொல்லுவான். ஜட்ஜு வந்து நான் ஜட்ஜுடா இது கரெக்டரா, இல்லைங்க அது சரியில்லைன்னு கிருஷ்ணன் டிரைவர் கேரக்டர் சொல்லுவான். இவர் வாடா நம்ம ஜேகேபிட்ட கொண்டு போகலான்னு சொல்லி நேராக வரேன்ட்டு ஜேகேபிட்ட வந்து சொல்லுங்கள் இது நான் இப்படி பாடினேன், இது என்ன ராகம், இது என்ன ராகம். அப்போ டிரைவர் சொல்லுவான் இது இந்த ராகம்னு. அவர் சொல்ல கரெக்டுமா டிரைவர். இதில் இந்த சீன் எதுக்கு வைக்கிறாரு? ஒரு ஜட்ஜு கேரக்டர்னு கவிதாலய கிருஷ்ணனுக்கு என்ன சீனு? அப்போ தான் தெரிகிறது அவரோட ஈகோவில் வந்து ஜட்ஜு வந்து எவ்வளோ பெரிய ஜட்ஜு, ஆனால் அவர் டிரைவர் சொன்ன ஒரு ஆக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ நான் வந்து ஒரு ஈகோவில் இருக்கேன், ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பாடி பெட்டராக பாடி அவர் ஒரு உண்மையான ஒரு மேட்ரு சொன்னதை என்னோடய ஈகோ அது வந்து ஆக்செப்ட் பண்ணலைங்கிறத சட்டெல்லாம் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் கதவை தட்டின்னு இருக்காரு அட் சிந்துஸ் ஹவுஸ். பியூட்டிஃபுல்லி கட். வணக்கம். ஐயோ சுஹாசினி கேவ் ஒன் ஆஃப் அவர் லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸஸ்ங்கிறதுக்கு அந்த படம் ரியலி அ கிளாஸ் ஆக்ட். அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. ஷி ரியலி டுக் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் புட் சின்சியர் டெடிக்கேஷன். ஏன்னா அந்த படம் வந்து அந்த எஸ்பெஷலி இந்த சிந்து கேரக்டர் வந்து டாக்கெட்டிவ், அதில் என்னெல்லாமோ பேசணும். அது பாலச்சந்தர் சார் அந்த மாதிரி கேரக்டர் க்ரியேட் பண்ணுவார் எப்போதுமே. அண்ட் அவர் இப்போ ஆக்ட் பண்ணி வர காட்டுவார், இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி பண்ண. அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். அவரோட ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறது ஈஸியே இல்லை. பட் சுஹாசினியோட டேலண்ட்டு அவர் ரொம்ப ஷார்ப்பாக பாலச்சந்தர் சாரோட என்னெல்லாம் தேவையோ புரிஞ்சுட்டு அந்த சீனை பண்ணியிருப்பார். என்ன பியூட்டிஃபுல்லாக சீன் கன்சீவ் பண்ணார் அந்த சீனை. அவர் பேச்சுலர் ரூம் மாதிரி அவர் தனியாக இருக்காங்கிறதுக்காக ரூமில் அங்கே சாரி இருக்கும், அங்கே ப்ளவுஸ் இருக்கும், பேசிட்டு எடுத்துகிட்டு போடுவா, ஒரு நைட்டியில் இருப்பா, தூக்கி போடுவா. அந்த சீன் இவர் படியே பார்த்துட்டு இருப்பாரான். இவர் மைண்டெல்லாம் பார்த்தா எல்லாம் கிரேட்டு, பாலமுரளி கிருஷ்ணா இவங்க எல்லாரோட சிடிஸ். அவர் மைண்டில் இந்த பொண்ணு பேசுகிறதே தெரியாது. அவர் பாட்டுக்கு அந்த வேர்ல்டில் இருக்கார். ஃபாரின் நான் என் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பொண்டாட்டி இருக்காள், மியூசிக்கே தெரியாது. இந்த வீட்டில் மியூசிக்கோடு ரெக்கார்ட்ஸு மியூசிக்கோடு எல்லா ஃபோட்டோஸும் போஸ்டர்ஸ் அப்படியே வாங்கியிருப்பார். இவன் வந்து நான் வந்துட்டேன், எப்படி இருக்கேன், காஃபி சாப்பிட எல்லாம் பேசியிருப்பேன். நான் பேசின எதுவுமே கேட்கலையா? இல்லை எதுவுமே கேட்கலையா அப்படின்னா நான் சாரி சொல்ல வந்தேன். ஐயோ நான் தான் சாரி சொல்லணும், நான் உங்களை வந்து இல்லை நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, அது வந்து தமிழில் நான் பாட போகிறேன் இனிமேல். அப்போ இடிமீஜிட்ட பாரதியார் புக் எடுத்து கொடுப்பாங்க. இந்த சீனோட அடுத்த ஷாட்டை அதே பீச்சில் உட்காந்து இவர் வந்து மனதில் உறுதி வேண்டும்னு பாடுவார். சும்மா ஒரு தமிழில் பாட்டு பாடினவன்னு பாடுவார். அங்கே ஒரு ஓல்டு ஃபிஷர்மேன், ஒரு 80 year old மேன். அன்றைக்கி எங்களுக்கு சடனாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்சிது. அவரை கூட்டின்னு வந்து தெலுங்கு அவரை உட்கார வச்சுட்டு சார் இது பண்ணுங்க சொன்னால் பண்ணிட்டார். அவர் பாடுறதை கேட்டுட்டு அதை ரசிச்சுட்டு என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் ஒரு சங்கு மாலை போய் அவர் கொடுப்பார். அதை பார்த்துட்டு என்னோடய காசு பணம் இல்லை, நல்லா இருந்த உங்கள் பாட்டு, என்னோடய வேலை இந்த உழைப்பில் இட் மேட் மீ ஃபர்கெட் மை வரிஸ் மாதிரி அவர் கொடுப்பார்.
அப்படியே பார்த்துட்டு இருப்பார். கட் பண்ணால் அந்த சீனை வச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு. நேராக சுலக்ஷனா பைரவிட்ட போய் பார்த்தியாடி எனக்கு ஒரு சங்கு வச்சு மாலை கொடுத்தாங்க. ஐயே சங்கு மாலையாக சொல்லு. அவர் சீப்பாக அதை பற்றி கமெண்ட் அடிப்பார். பிகாஸ் ஃபார் ஹர் இட் டசன்ட் ஹேவ் எனி வேல்யூ. இதே கட் பண்ணி அவர் சிந்துகிட்ட போய் கொடுப்பா, சார் இது பத்மஸ்ரீயோட பெருசு இல்லையா? அது அந்த வேல்யூ அவளுக்கு புரியுறது. இவருக்கு இப்போது அவரோட மைண்டோட ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஹீ வாண்ட்ஸ் திஸ் பர்சன், ஹீ லைக்ஸ் திஸ் பர்சன்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறாரு. அவர் வராரு, அவள் மியூசிக் பற்றி பேச பிடிக்கிறது. ஸோ அப்பப்போ டெய்லி அவளை வந்து பார்க்குறது, தே பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிந்து சொல்ல எனக்கு உங்களோட ஒய்ஃபை பார்க்கணும், வீட்டுக்கு வருவாவ. வீட்டுக்கு வந்த உடனே அந்த சீனை வந்து அகெயின் பாலச்சந்தர் சார் கிளாஸ் ஆக்ட் அது வரது பார்க்குறது. ஐயோ அங்கே தியாகராஜர் ஃபோட்டோ நமஸ்காரம் பண்ணுவான். சிந்து பைரவி பாரு, ஐயோ இவதானா அந்த கிரேட் ஜேகேபியோட பொண்டாட்டி ஒய்ஃப் பைரவி, நான் உங்கள் ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு போய்ட்டுமா. தட் இஸ் ஒரு விளாட்ட சொல்லுவா. எல்லாத்துலேயும் டபுள் மீனிங் இருக்கும். யூ ஷுட் see the scene to understand what I am trying to say. It is amazing that how you can make a scene with so many matters. டயலாக் அப்படி இருக்குது. ஒரு டயலாக்லேயே மீனிங் இருக்குது, டபுள் லேயர்ஸ் இருக்கும். அதில் பேசி சாரி கிளம்பி போய்ட்டு இருப்பா. பைரவிக்கு ஷாக். இவன் நிஜமாக என்ன சொன்னால், என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட அப்செட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாளே, வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அந்த சீனை. முடிச்சுட்டு பார்த்தா இவர் ரெகுலர் அவளை பார்க்க ஆரம்பிப்பார், ரெகுலராக மீட் பண்ணிட்டுப்பார். இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஜேகேபி மியூசிக் ஜீனியஸ், கிளாஸு குரு, நல்லா இருக்கணும், பாட்டல் யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, மியூசிக்கை குடிச்சா பிடிக்காது அந்த மாதிரி கேரக்டர். ஒய்ஃபுக்கு மியூசிக் பிடிக்காத கேரக்டர். ஒய்ஃபு நல்ல ஒய்ஃபு, ஆனால் அவளுக்கு மியூசிக் தெரியாது, இவளுக்கு மியூசிக்காக தெரியும். ஆனால் இப்போ அவள் வந்து நாளைக்கு இவளோட எஃப்ஐஆர் வைக்கிற போகிறது நமக்கு தெரியும் கதையில். ஆனால் அந்த எஃப்ஐஆரில் அந்த சிந்து கேரக்டர் வந்து வெறுமனு ஒரு டைமென்ஷனே இல்லாமல் இருந்துட்டா அவள் தப்பாகிடுவாள் அந்த கேரக்டர். ஸோ மொல்ல அந்த கேரக்டர் மாதிரி இன்னொரு கேரக்டரைசேஷன் கொண்டு வராரு. ஸோ எல்லா கேரக்டர்ஸையும் பேரலாக கொண்டு வருவார். யூ லைக் திஸ் குட் கேரக்டர், இவர் ஒரு நல்ல கேரக்டர், இவருக்கு தேவை ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேவை, அது கரெக்டு. பைரவி இப்படி இருக்கா, பட் நல்லவ, புருஷன் மேலே அவ்வளோ லவ், கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது மொல்ல ஒரு நாள் யூ ஃபைண்ட் அவுட் சிவகுமார் சார் நிஜமாக ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நாகரா ப்ளே ஆகணும், ஸ்பீக்கரில் வரணும், பாட்டு கேட்கணும், அவர் லிப்ஸிங் கொடுக்கணும். ஆனால் அந்த டைமுக்கு வேவ்ஸ் வராது. அலை இப்படி நாங்கள் இப்போ ராக்கில் உட்காந்துருக்கார், வேவ்ஸுக்கும் நம்ம நாகரா டைமிங் வராது. அண்ட் வேவ்ஸ் வந்தால் அலை வந்தால் கேட்கவே கேட்காது நாகரா. ஸோ என்ன பண்ணிட்டோம், அதில் சின்ன ட்ரிவியா என்னென்னா, அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடந்தது இன்றைக்கி. பாலச்சந்தர் சார் 7 மணிக்கு ஆழ்வார்பேட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு அவுட்டர் சென்னையில் ஷூட்டிங், அது ட்ராவல் வரத்துக்கு ஒரு மினிமம் 1 hour ஆகும். ஸோ என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்ணி சுரேஷ் சீன் இதுதான், இந்த மாதிரி பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.